இந்த மாதிரி தாய்கிட்ட வந்து பிரித்து கொண்டு வந்து இங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே விட்டால் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு வந்து போட்டு போகிறாங்க பாரு. இங்கே விடுறா இந்த சத்தியமாக இந்த குழந்தைங்களும் நல்லா இருக்காது, இந்த குழந்தைங்கள இங்கே விடுறவனுங்களும் நல்லா இருக்க மாட்டானுங்க. ஏன்னா இந்த இடம் முழுக்க குப்பை, மண், தண்ணி வந்தால் சகதி மாதிரி இருக்கும். எல்லா குழந்தைங்களும் எவனோ ஒருத்தர் சாப்பாடு கீழே போட்டு போயிருக்கான், அந்த சாப்பாடு அந்த குழந்தைங்க எப்படி அடிச்சுக்கிட்டு சாப்பிடுது. நிச்சயமாக இந்த மாதிரி தாய்கிட்ட இருந்து பிரித்து குழந்தைங்களை கொண்டு வர்றவன் எவனுமே நல்லா இருக்க போகிறதில்ல. இந்த குழந்தைங்க இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு சாகுதோ அதே கஷ்டத்தை விட டபுள் மடங்கு அவனுக்கு கண்டிப்பாக அனுபவிப்பானுங்க. டெஃபினெட்லி தேவில். ஏண்டா இந்த வயசில் உங்களுக்கு சண்டை? கொஞ்சம் மழை விட்டா மாதிரி இருந்துச்சு. இந்த குட்டி பசுக்குஸ்கெல்லாம் வந்து இன்றைக்கி சாப்பாடு போட்டு போயிடலாம். அப்புறம் சாயங்காலம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா பிள்ளைங்க எங்கே போகணும்னு தெரியாது, பயத்தில் சாப்பிட வராது. அதனால் எல்லா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு போட்டு குழந்தைங்க எல்லாம் ஒன்றா சாப்பிடுது. கொட்டுற மழையில் புது பேட்ச் பசங்க வந்திருக்கானுங்க. ஐயோ எல்லாம் லட்டாக இருக்குது. வேக்சினேஷனே போடலை இன்னும் இதுங்களுக்கு. இன்றைக்கி தான் கொண்டு வந்து விட்டு போயிருக்கானுங்க. இவன் பாரு எவ்வளோ அழகாக இருக்கான் அந்த குட்டி பையன். ஓ மை குட்னஸ். ஐயோ இந்த பிளாக் லேப் மாதிரியே இருக்கான். நியூ பேட்சஸ்.